Hi students, welcome to Open Training Academy. எஸ்ஏ அல்டிமேட்டில் கிட்டத்தட்ட நம்ம 35 எபிசோட்ஸை தாண்டி நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸாக போயிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியிலிருந்து மட்டுமே ஒரு 20 கேள்விகள் டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன். இப்போ போன தடவை நம்ம வீடியோஸ் நிறைய போடும்பொழுது லாஸ்ட்டாக டைம் ஒரு லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், இதே சட்டை போட்டு தான் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில் சார் இந்த கொஸ்டினில் இந்த கதை சொல்லியிருந்தீங்க, அது நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்போது அது வந்து கண்டிப்பாக உண்மைதான். ஓகே, ஒரு கொஸ்டினை ஒரு கதை மாதிரியோ ஒரு சின்ன விஷயத்தை டீட்டெயிலான கதையாக படிக்கிறது ஹிஸ்ட்ரியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, அதே மாதிரி பாலிட்டி படிக்கிறதுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் மறக்கக்கூடாது அப்படின்னா அந்த விஷயம் பாலிட்டியில் நம்ம இருக்கிற விஷயத்தை கண்டிப்பாக அரசியல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் பற்றி ஒரு கொஸ்டின் படிக்க போகிறோம் வச்சுக்கோங்க. அது சம்பந்தமான நடப்புகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில், அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னைக்காவது நம்மளோட அரசியல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை ஒரு கதையாக சொல்லி படிச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் ஈஸியாக நினைவு இருக்கும். ஓகே, அந்த நினைவுகளை தான் நம்ம இப்போ வந்து ஒரு சில எல்லா கொஸ்டினும் முடியாது, ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம கதையாக சொல்கிறோம். அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு என்னென்ன எல்லா கொஸ்டின் கதையாக சொல்லியிருந்தோம்னா ஒரு வீடியோ நிறைய நேரங்களில் போயிடும். சரி, அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கதைக்கு தான் பார்க்கலாம். அப்படி படிக்கும்போது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். பாலிட்டியை படிக்கிறது மிக மிக எளிமை. அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருந்திருந்தா எல்லாருமே ஈஸியாக படிக்கலாம். ஓகே, என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்லக்கூடியதுனா பாலிட்டி தான். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இறங்கி நம்ம படித்தோம்னா ரொம்ப அனுபவிச்சு படிக்கணும். அதை அனுபவிச்சு படிக்கும்போது, அரசியலில் உள்ளே இறங்கி படிக்கும்போது நமக்கு அது ஈஸியாக மெமரைஸ் ஆகும், எதுவுமே மறக்காது. சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வைக்கணும், இந்த இயரு நம்பர்லாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், அது ஞாபகம் வைக்கிறது. ஆனால் டாப்பிக்கு கான்செப்டை நம்ம ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகே, கதைகளாக படித்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Who is the chief legal advisor? ஓகே, இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படி சொல்றாங்க. ஓகே, சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எஸ்ஏஎல்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி நமக்குன்னு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு, இப்போ எங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு லாயர் இருக்கார். அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, அவர் பேர் பத்மநாபன். அவர் வந்து ஃபேமிலி லாயர், ஃபேமிலி அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார், எங்கள் ஃபேமிலி சம்பந்தமான ஏதாவது கேஸ் இருந்தாலும், கிரிமினல் கேஸ் வரப்போறது கிடையாது, சிவில் கேஸ் இருந்தா ஓகேவா, சிவில் கேஸ் ஏதாவது வந்து நான் கண்டிப்பாக இந்த லேண்டு பிரச்சனையோ, ஃபிளாட் எங்கேயா வாங்கி போட்டு ஏதாவது பிரச்சனையோ, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம்? அவர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவோம். இது ஃபேமிலி லாயர். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லாயர் வச்சிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லாயர் வச்சிருப்பாங்க. அவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிஐ ரொம்ப முக்கியமான போஸ்ட்பா ஏஜிஐ. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் லீகல் அட்வைசர். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சட்டம் இயற்றுறதுல ஏதாவது டவுட் இருந்தா யாருக்கிட்ட தான் கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் கேட்பாங்க. ஓகே, தமிழ் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஜிஐ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவருக்கு என்ன ஆர்டிகல், இவரை கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். ஏன் சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் எழுதி வைக்கும் போது கான்ஸ்டிடியூஷன்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டிங், பிரசிடென்ட் மாதிரி. ஓகே, பெரிய அளவுக்கு மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டிங். இதோட ஆர்டிகல் என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 76 ரொம்ப முக்கியமானது. நான் எல்லா ஆர்டிகலும் சொல்ல மாட்டேன், முக்கியமான ஆர்டிகல் மட்டும் தான் சொல்றோம். ஆர்டிகல் 76 தான் ஏஜிஐயோட ஆர்டிகல். சரி, இவர் எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இவரு எனக்கு நான் படிக்கும்போது இவரை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து சேலரி அடிப்படையில் ஏதாவது சேலரி பார்க்கும்போது இன்னைக்கு டேட்ல பிரசிடென்டோடைய சேலரி தான் வந்து உச்சபட்சமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அவர்களுடைய சலுகைகள் எக்கச்சக்கமா இருக்கலாம். ஆனா சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட்டுக்கு தான் உச்சபட்ச சேலரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் சேலரி, அலோவன்ஸ், அப்புறம் மேற்படி இருக்கக்கூடிய சலுகைகள் அப்படி பார்க்கும்போது ரொம்ப 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 உச்சபட்சம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இவர் கவர்மெண்டுடைய வழக்கறிஞராகவும் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் வாதாடவும் செய்யலாம். அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் தான் வந்து ஒரு கேஸுக்காக ஏஜிஐ பார்த்து வாதாட சொன்னா கூட வாதாட சொல்லலாம். ஆனால் அந்த கேஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் கூடாது, அவ்வளோதான். ஓகே, நார்மல் சிவில் கேஸ் தான் அவர் டீல் பண்ணலாம். ஓகே, அப்போ ஏஜிஐ கவர்மெண்ட் லாயராகவும் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவர் சொந்த கேஸுகளையும் அவர் டீல் பண்ணிக்கலாம். இது ரெண்டு பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சடனா வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து வாதாட வேண்டியது இருக்குது. இவர் தான் கவர்மெண்ட் சார்பாக வாதாட வேண்டியது இருக்கு. இவர் வந்து ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. உடனே டெல்லிக்கு போடும். உடனே அவர் நினைச்சா அவர் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ், ஓகே, ஃபிளைட்ல 2 கிளாஸ் இருக்கு, பிசினஸ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ் இருக்கு.
பிசினஸ் கிளாஸ்ல சொல்லி டிக்கெட் நினைச்சா அவர் போட்டு போலாம். ஓகேவா, கவர்மெண்ட் தான் அதுக்குரிய செலவு எல்லாமே ஏற்றுக்கும். ஓகே, அதே மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய கார் எல்லா செலவையும் கவர்மெண்டே பார்த்துக்கும். ஒரு கேஸை வாதாடுவதற்கு இவர் என்ன பேமெண்ட் சொல்றாரோ அதை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஒரு கேஸுக்கு தான் எத்தனை தடவை ஆஜராகிறாரோ அதுக்கு தான் பேமெண்ட், எத்தனை லட்சம் கேட்டுக்குவாங்க. ஓகே, ஒரு டாப் மோஸ்ட் பெய்டு ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒரு கவர்மெண்ட்ல இது ஒரு நல்ல ஜாப். நிறைய வந்து போட்டி இருக்கும் இந்த ஜாபுக்கெல்லாம் ஒரு கட்சி அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, அப்ப ஏஜிஐனா தலைமை வழக்கறிஞர்னு சொல்றாங்க. அதான் எத்திய தலைமை வழக்கறிஞர் 1976. இவர் தான் நம்ம சொன்ன மாதிரி வந்து எங்க இருந்தாலும் இவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் அலவன்ஸ் எந்த ஸ்டார் ஹோட்டலையும் போய் தங்கலாம், எல்லாமே கவர்மெண்ட் தான் ஸ்பான்சர். ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் லீகல் அட்வைசர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து டிபிஎஸ்பி சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளது? அப்ப இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை எப்படிதான் பிரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க சொல்லுவாங்க, இன்னொன்னு அட்டவணைகளாக பிரிச்சிருக்காங்க சொல்லுவாங்க, இன்னொன்னு சரத்துகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகை, பகுதிகளாகவும் அட்டவணைகளாகவும் சரத்துகளாகவும் 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப பகுதி அப்படி சொல்லும் போது இன்னைக்கு டேட்ல 25 பகுதிகள் இருக்குது. அட்டவணைகள் இன்னைக்கு சொல்லும் போது 12 பகுதிகள் இருக்குது. சரத்துகள் 440க்கு மேற்பட்ட சரத்துகள் இன்னைக்கு டேட்ல இருக்கு. எக்கச்சக்கமா வந்துடுச்சு. ஓகே, ஆர்டிகல் சொல்றோம்ல, ஆர்டிகல் 26 83 அதுன்னு சொல்றோம்ல. அப்ப ஒரிஜினலா 22 தான் இருந்திருக்கும், ஒரிஜினலா 8 தான் இருந்திருக்கும், இப்ப 12 ஆயிடுச்சு. ஓகே, ஆர்டிகல் ஒரிஜினலா 395 தான் இருந்திருக்கும். ஓகே, இப்பதான் அதிகமாயிடுச்சு இதெல்லாம். அப்ப இதுல வந்து நம்ம பகுதியில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பகுதியை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில 4வது பகுதியாக எதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையை 4வது பகுதியை வச்சிருக்காங்க. பார்ட் 4 அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகே, பகுதி 4 பார்ட் 4. ஓகே, இப்போ இது என்ன சார் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்ன? இப்போ சிட்டிசன்ஸுக்கு, இந்திய நாட்டுடைய குடிமக்களுக்கு என்ன இருக்குது, உனக்கு ஓட்டு போட உரிமை இருக்கு, உனக்கு தண்ணி குடிக்க உரிமை இருக்கு, உனக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கு, உனக்கு வந்து யாரும் உன்னை தீண்டத்தகாதவர்களா பார்ப்பதற்கான உரிமை இருக்குது, பார்க்கக்கூடாது என்பதற்கான உரிமை இருக்குது. இது எல்லாமே உரிமைகளாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் வந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி சிட்டிசனா நீ இதெல்லாம் பண்ணணும், நாட்டுக்கு எல்லாம் பெரிய ஆபத்துல நீ கரெக்டா அந்த டைம்ல வந்து போராடுவதற்காக ரெடியா இருக்கணும். ஓகே, நாட்டுடைய வளர்ச்சிக்காக நீ சயின்டிபிக் சயின்ஸ் இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நாட்டுடைய ஒற்றுமைக்காக சகோதரத்துவத்தை வளர்க்கணும். இதெல்லாம் ஒரு குடிமகனுக்கு கடமைகளாக சொல்லப்படுகிறது. ஓகே, அது பார்ட் 4A இருக்கும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு இந்தந்த விஷயங்களை பண்ணணும், அப்படி முடிஞ்சால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வழிகாட்டுதலை எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்ட் 4 அப்படிங்கிற விஷயத்துல டிரைவ் பண்ணிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஷார்ட்டா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முடிஞ்சதா? அடுத்து போலாமா? அடுத்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்பாயிண்டட் பை, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். மாநிலத்துடைய ஆளுநர் யார் நியமனம் செய்வாங்க? ஓகேவா, அப்படி சொல்லுவாங்க. இப்போ மாநில ஆளுநர் சொல்லும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆளுநர் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய ஆளுநருக்கு கண்டிப்பா எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குள்ள இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டுடைய ஆளுநர் சர்ச்சையில தான் இருக்காரு. ஓகேவா, இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் முதற்கொண்டு RN ரவி முதற்கொண்டு ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு டைம்லையும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுவார். ஓகே, அதுவும் கலைஞர் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் கலைஞருக்கும் மோதல்கள் அதிகமாகவே இருக்கும். அவர் வந்து டயலாகே சொல்றாரு, வெளிப்படையாக என்ன சொல்றாருன்னா, ஆட்டுக்கு எதற்கு தாடி, அதே மாதிரி மாநிலத்துக்கு எதற்காக ஆளுநர் அப்படியே சொல்லுவார். ஆட்டுக்கு தாடி இருந்து ஒரு பிரோஜனம் கிடையாது, அதே மாதிரி மாநிலத்துக்கு ஆளுநர் இருந்து ஒரு பிரோஜனமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து மாநிலத்துடைய சுய ஆட்சிக்காக போராடுவார். ஆளுநர் வந்து மாநிலம் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளுக்கு எதிராக தடை போடுவாங்க. அதான் அந்த காலங்கள். ஓகே, அது மாநிலத்திற்கு கட்சியும் மத்திய அரசாங்க கட்சியும் மோதல்கள் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் சின்ன சின்ன மோதல்கள் அப்படி எப்படி இருக்கிறதா செய்யும். அப்போ இந்த ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆளுநர் வந்து அதோடைய எக்ஸ்பிளனேஷன், கவர்னர் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக செயல்படுவார். அப்படி ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக ஒரு மாநிலத்தில் செயல்படுபவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆளுநர் சொல்லுவாங்க. இவர் எலெக்டட் கிடையாது, அப்பாயிண்டட். ஓகே, எங்கேயும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நியமிக்கப்படுபவர். அப்போ யாரெல்லாம் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது? மத்திய அரசுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ முதல்வர் வருவாரா? வரவே மாட்டார். உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் எதுவும் வர மாட்டாங்க. ஒன்னு பிரதமர் இருக்கணும், குடியரசுத் இருக்கணும். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்ட போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதன் அடிப்படையில்
பிரசிடென்ட் தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா, ஆர்டிகல் 153 அடிப்படையில் கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆளுநருடைய நியமனத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல்னா ஆர்டிகல் 153 கவர்னர். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஒரு சில காரணத்தினால நம்ம போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னரும் மகாராஷ்டிராவுடைய கவர்னரும் ஒரே கவர்னர் இருப்பாங்க. ஒரு சில காரணத்தினால மட்டுமே ஒரு ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட், ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் வைக்கலாம். அதிகபட்சம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் கட்டாயமாக இருக்கணும். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு போஸ்டிங். ஓகே, குடியரசுத் தலைவர் மத்திய அரசாங்கத்தில் மாதிரி மாநிலத்தில் ஆளுநர். அடுத்து நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். அதாவது இந்தியா 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது, அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஆனால் 1946 என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? இடைக்கால அரசு, இன்டரிம் கவர்மெண்ட் அப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் பிரதமராக நேருவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் அமைச்சராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின் நாட்களில் 1950 எலெக்ஷன் வச்சுட்டு 1952 புதிதாக எல்லா எம்பியும் வந்து புதிதாக பிரதமர் நேரு என்ன பண்ணுவார்? பதவி ஏற்பார். ஏன்னா எலெக்ஷன் அடிப்படையில் ஜனநாயக நாடு அப்படின்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அதன் அடிப்படையில் 1952 பிரதமராக மாறார். அப்படி மாறும்பொழுது அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை மேற்கொள்வாங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் கேட்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா, ஈஸியானதா, டாக்டர் BR அம்பேத்கர் தான் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் முக்கியமான துறைகளை படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர். ஓகே, சண்முகம் செட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேற என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ரயில்வே மினிஸ்டர் யார்? முக்கியமான துறைகளை மட்டும் ஒரு 2-3 மினிஸ்டரியை படிச்சு வச்சுக்கணும். அது முக்கியமானது லா மினிஸ்டர் முக்கியம். ஓகே, சட்ட அமைச்சராக இருப்பாரு, அம்பேத்கர் இருப்பாரு. ஆனால் பின் நாட்களில் அம்பேத்கர் வந்து ஒரு சட்ட மசோதாவை பாஸ் பண்ண நினைப்பார். ஓகேவா, அது நிறைய கால சூழ்நிலை காரணமாக காங்கிரஸ் ஒரிஜினலாக இருக்கும்போது காங்கிரஸ் தான் அம்பேத்கர் இருப்பார். ஓகே, அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டின் நல்லதுக்காக ஒரு மசோதாவை பாஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ண நினைப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து கட்சியில வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்ததுனால தன்னுடைய அமைச்சர் பதவியும் எல்லா பதவியும் கட்சியிலிருந்தும் விலகி போயிடுவார். விலகி போனதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே வந்து வேற நிறைய விஷயங்கள், சமுதாய சீர்திருத்த விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவார். ஓகே, ஒரிஜினலாக காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பார் யார்? அம்பேத்கர். Which article deals with the state legislature அப்படி சொல்றாங்க. அதாவது மாநில சட்டமன்றத்தை பத்தி பேசக்கூடியது எது? மாநில சட்டமன்றம் அப்படின்னா 2 சட்டம், அதாவது 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும்போது விதான் பரிஷித் அப்படி சொல்லுவாங்க, விதான் பரிஷித். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ விதான் பரிஷித் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விதான் சபா அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்ட மேலவை, இதை வந்து சட்ட மேலவை சொல்லுவாங்க, இதை சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை முக்கியம், சட்ட மேலவை, இது சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை இங்கிலீஷ்ல லோயர் ஹவுஸ், இது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிந்தி வார்த்தை, அது கூட நமக்கு ஞாபகம் இல்லை. 2 ஹவுஸ் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தது. நாட்கள் போக போக ஒரு சில இடத்துல வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டைம்லேயே விதான் பரிஷத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்கிறது சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது, விதான் சபா மட்டும்தான் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாநில சட்டமன்றத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 168 அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ சரி சார், நாளைக்கு நம்ம மாநிலத்துக்கும் இப்போதைக்கு கம்மி ஒரு சில மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது, நாளைக்கு நம்ம மாநிலத்திலையும் சட்ட மேலவை உருவாக்கணும்னா என்ன சார் செய்யணும்? உருவாக்க வழிகள் இருக்கிறது. ஆர்டிகல் 169 பயன்படுத்தி the state can create or abolish அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஆரம்பிக்கும். ஒரு மாநிலம் ஒரு சட்ட மேலவையை உருவாக்கவும் செய்யலாம், இருக்கக்கூடிய சட்ட மேலவையை கலைக்கவும் செய்யலாம். இதுதான் ஆக்சுவலா நடைமுறை. ஓகே, இருக்கக்கூடிய சட்ட மேலவையை கலைக்கவும் செய்யலாம், இல்லாத ஒரு சட்ட மேலவையை உருவாக்க கூட செய்யலாம். அப்போ நாளைக்கு நமக்கு வந்து சட்ட மேலவை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை பார்லிமெண்ட்ல கொடுத்து பிரதமர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஒரு சட்ட மேலவை கிரியேட் பண்ண ஒரு லாங் ப்ராசஸ். அதுக்குரிய ஆர்டிகல் 169 தமிழ்நாட்டுக்கு வருமானம் வராது, இனிமேல் தான் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ அதை பற்றி தான் சொல்லலாம். இது வேற கொஸ்டின். The first state to be created on the linguistic basis. எந்த மாநிலம் மொழிவாரியாக முதலாக முதல் மொழிவாரி மாநிலம் என்ன சார்? மொழிவாரி மாநிலம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யும் போது மாகாணங்களாக பிரிச்சு வச்சிருந்தான். மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், பஞ்சாப் மாகாணம்,
கல்கத்தா மாகாணம் அப்படி வங்காள மாகாணம் அப்படி சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 14 மாநிலங்களாக பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த மாநிலம் எதன் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருந்தாங்க? ஹிஸ்டோரிக்கலாகவும் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிர்வாகம் பண்ணுவதற்கு ஏற்ற வகையிலும் தான் நமக்கு மாநிலங்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த நம்ம தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் வந்து எப்படி இருந்தது? மதராஸ் மாகாணம் இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவுடைய ஒரு பகுதி, ஒரிசாவுடைய ஒரு பகுதி வரைக்கும் பெரிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இங்க இருந்து இங்க பகுதி வரும், இங்க வரும், இங்க வரும், இங்க வரைக்கும் இவ்வளோ பெரிய மாநிலமாக மதராஸ் மாகாணம் இருந்தது. அப்ப அந்த மதராஸ் மாகாணத்தை என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய பீப்புள் யார்? இந்த பீப்புள் தெலுங்கு பேசக்கூடிய பீப்புள் என்ன பண்ணாங்க? தெலுங்கு பேசுற மக்களுக்கு மட்டும் தனியா மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமலு அப்படி ஒரு நபர் உண்ணாவிரதம் இருந்து செத்தே போயிட்டார். எப்படி? தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு தெலுங்கு பேசுற மக்களுக்காக மட்டும். அவர் செத்து போகும்போது அந்த இடத்துல பெரிய கலவரம் ஆச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கமிஷன் போடுவாங்க. நிறைய கமிஷன் தான் பார்ட்டியில் படிக்கணுங்க. கமிஷனுக்கு போட்டதுக்கு அப்புறம் கடைசியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மொழி வாரியாக பிரிச்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஆந்திர பிரதேசம் தான் முதலாக உருவாக்கப்பட்ட மொழி வாரியான மாநிலம் அப்படி சொல்லுவாங்க. இதே கொஞ்சம் ஹிஸ்டரிக்கு பேக்ரவுண்ட் போனா வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் டைம்ல மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாகாணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரிசா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா காமனா கேட்கக்கூடிய இந்த கேள்வி தான் கேட்பாங்க. மாகாணம் பிரிட்டிஷ் டைம்ல அப்படின்னா ஒரிசா பேசக்கூடிய ஒடியா மொழி பேசக்கூடிய மக்களுக்காக தனியாக ஒரு மாகாணம் கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகே, இதுக்கு வந்து ஆந்திரா. நெக்ஸ்ட், பிரான்ஸ் ஹேஸ் டேஷ் பார்ட்டி சிஸ்டம். அதாவது உங்களுக்கு 10th புக்கில் கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன கட்சி முறையை ஃபாலோ பண்ணிடுறது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்போ இந்தியா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கேள்வி கேட்ப இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? இந்தியாவில் எத்தனை கட்சிகள் உள்ளது யாருக்காவது தெரியுமா? எண்ணிக்கிட்டே போகலாம். திமுக, மதிமுக, தேதிமுக, பாமக, என்னக்கா, அந்தக்கா, அமமுக, என்னென்னமோ காக்கான்னு முடிச்சு எக்கச்சக்கமான. அது ஒரு படத்துல கூட விவேக் கூட ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, ஒரு பாட்டா படிப்பாங்க அந்த கட்சிகளுடைய பேரை, காக்கா வலிப்பே வந்துடும் அந்த பாட்டு பிடிச்சு. அந்த அளவுக்கு கட்சிகள், எக்கச்சக்கமான கட்சிகள் இந்தியாவில் இருக்கு. இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்கும் பொழுது நம்ம இந்தியா என்ன கட்சி முறையாக இருக்க முடியும்? கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு பல கட்சி முறையாக தான் இருக்க முடியும். எல்லா நாடுகளும் இப்படிதான் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. எல்லா நாடுகளும் வேறுபட்டு இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ஸ் பார்க்கலாம். பிரான்ஸ் என்ன கட்சி முறைனா, பிரான்ஸ் ஒரு மல்டி பார்ட்டி தான், பல கட்சி இருக்கும். இல்ல சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்சி முறை, ஒற்றை கட்சி முறை, ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அவன் தான் வந்து என்ன செய்யணும்? அவன் நாட்டை ஆளதான் செய்யணும். அவன் வேற வழி கிடையாது. அந்த கட்சியில தலைவர்கள் வேணா மாறலாமே தவிர கட்சி மாறவே மாறாது. கம்யூனிஸ்ட் ஜி ஜின்பிங் இருக்காரா? அவர் தான் இன்னும் சாகிற வரைக்கும் அவர் தான் தலைவர், அந்த கட்சிக்கும் அந்த நாட்டுக்கும் தலைவர். 2 கட்சி முறை அப்படின்னா ஒரு சில நாடுகளில் 2 கட்சி தான் இருக்கும். மாத்தி அவங்க தான் ரூல் பண்ணணும். அதுதான் ரூலே. ஓகே, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பார்ட்டி அப்படி சொல்லிட்டு எங்க இருக்குது? நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்குது. அது இரட்டை கட்சி முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. யுஎஸ்ஏ, அமெரிக்கா வந்து இரட்டை கட்சி முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ பிரான்ஸ் என்ன அப்படின்னா மல்டி பார்ட்டி, இந்தியாவும் ஒரு மல்டி பார்ட்டி, பல கட்சி முறை. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். முக்கியமான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது மொத்தம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படிப்பட்ட 7 உரிமைகள் இருந்தது ஒரிஜினலா கான்ஸ்டியூஷன் ஏற்றும் பொழுது. ஆனா இப்போ எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 6 தான் இருக்கு. அது 1 வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? 1 ஆர்டிகல் வந்து 31 இருக்கக்கூடிய சொத்து உரிமை அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்க. அதோட அடுத்து ஒரு கொஸ்டினாவே வரும். ஓகே, அந்த உரிமையை வந்து நம்ம நீக்கிட்டோம். மீதி 6 உரிமைகள்ல ஒரு 4 உரிமைகளை மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கிறாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சமத்துவ உரிமை. அதாவது மக்கள் எல்லாரும் சமம், ஜாதி மதம் இந்த ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ உரிமை எந்த ஆர்டிகல் பேசுது அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல், அதாவது விதிகள் 14 இருந்து 18 வரைக்கும் பேசக்கூடியதான் சமத்துவ உரிமை. ஜாதி பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், யாருக்குமே வந்து பட்டங்கள், அந்த காலத்துல நிறைய பட்டம் இருக்கும் பாருங்க, ராஜா, ராஜாதி ராஜா, அந்த மாதிரி பட்டம்லாம் வச்சுக்கூடாது. ஓகேவா? பட்டங்களே கிடையாது. ஓகே, இதுதான் வந்து சமத்துவ உரிமையில ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும். அடுத்து சுதந்திர உரிமை. நீ பேசலாம், எல்லாத்தையும் பேசக்கூடாது, அதுக்கு என்னென்னமோ பேசக்கூடாது. ஓகே, ஒரு லிமிட்டேஷனுடைய நீ பேசலாம். இந்தியாவில் நீ எங்கனாலும் சுற்றி பார்க்கலாம். ஓகே, தடைகளே கிடையாது. இந்தியாவில் நீ எங்கனாலும் போய் வேலை பார்க்கலாம். இந்தியாவில் எங்கனாலும் நீ ரிசைடு தங்கலாம். நான் தான் வந்து இங்க வந்திருக்கேன், வேலூர் மாவட்டம், வெளியூர்ல இருந்தா வந்திருக்கேன், வெளி மாவட்டத்துல இருந்து வேலூர்ல இருந்து தங்குறோம்ல. அப்போ இதே மாதிரி இந்தியாவில் நீ எங்கனாலும் தங்கலாம், எங்கனாலும் வேலை பார்க்கலாம், என்னன்னாலும் பேசலாம். அதே மாதிரி எந்த இடத்துனாலும் நீ ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணலாம், ஒரு இடத்துல கூடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட உரிமைகள் இருக்கு. இதெல்லாமே சுதந்திர உரிமைகள் சொல்லுவாங்க. சுதந்திர உரிமைகளுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 19 இருந்து 22. இதுலேயே வாழ்வதற்கான உரிமை, உன்னைய கைது பண்ணுவதற்கு எதிரான உரிமை முதற்கொண்டு இதுக்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 3 வந்துடும், 1க்கு 2. அடுத்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை ரொம்ப முக்கியமான உரிமை. அதாவது
இதுதான் ஜெய் பீம் படம் பார்த்துருப்பீங்க, அந்த கதையே இந்த ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா, உங்களை யாராவது உங்களோட ரிலேட்டிவ் உங்களே யாராவது இல்லீகலா உங்களை சிறையில இல்லீகலா வந்து அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ஆட்கொணர்வு பேராணை போட்டு அதை மீட்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது நிறைய விஷயங்கள் இருந்தால் இது ஒரு 5 டைப் இருக்கும். ஓகேவா, விரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த நீதி பேராணைகள் அது வந்து இந்த ஆர்டிகல் 32 பேசுறாங்க. அடுத்து சமய சுதந்திரம். நீ என்ன மதத்தை ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணலாம். நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும், நீ இந்துவா தான் இருக்கணும், கிறிஸ்டினா தான் இருக்கணும், முஸ்லீமா தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. என்ன மதத்தை ஃபாலோ பண்ணலாம், உன் மதத்துடைய கொள்கைகளை எங்கனாலும் பரப்பலாம், உன் மதம் சார்பாக நீ வந்து ஒரு கல்வி அமைப்பை நிறுவலாம், எல்லாமே இருக்கு. சமய சுதந்திர உரிமை ஆர்டிகல் 25 28 அப்படி மேட்ச் பண்ணோம்னா 2 3 4 1. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப வருஷமா நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அடிமையாக தான் இருந்தோம். இப்போ ரொம்ப வருஷமா நம்ம அடிமையாக இருக்கும்போது நமக்கு வந்து எலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் நமக்கு கிடையாது. எப்போ பிரிட்டிஷ் தான் தொடக்க காலத்தில் ஆட்சி புரியும் போது எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக கிடையாது. அப்போ நமக்கு இப்போ வந்து எலெக்ஷன் இப்போ தான் நமக்கு இருக்குது. இப்போ எப்போ இந்த எலெக்ஷன் கான்செப்டை கொண்டு வந்தாங்க 1919 டாபிக்கள் தான் கொடுத்தாங்க. அப்போ எலெக்ஷன் கொடுக்கும்போது முதலாக எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிதான் வச்சு அறிவிக்கவே இல்லை. முதலாக எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கல. என்ன பண்ணாங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை, யாருக்கெல்லாம் சொந்தமா வீடு இருக்குதோ அவங்க மட்டும் தான் ஓட்டுரிமை, யாரெல்லாம் டாக்ஸ் வரி கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால பெண்களுக்கு முதல்ல ஓட்டுரிமை கிடையாது. பின் நாட்களில் 1921 தான் ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அது தமிழ்நாடுடைய நீதி கட்சி சார்பாக ஓட்டுறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும். இன்னமும் சில நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நான் ஆப்பிரிக்கால எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பெண்களுக்கு ஓட்டு. ஏன் இந்த கல்ஃப் கண்ட்ரி இருக்கு பாருங்க, சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி கண்ட்ரிக்கு கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைய பெண்களுக்கு உரிமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு போட முடியாது, அது வேற விஷயம். இதுதான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது, பொது வெளியில் நடமாடுறது, இதுக்கு உரிமையே கிடையாம இருந்தது. இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். பெண்களுக்கு வாக்குரிமை உரிமை 1921 இந்தியாவில் கொடுக்கப்பட்டது, ஒரு முன்னோடியாக கொடுக்கப்பட்டது. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நம்ம அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கும்? என்ன சார் சுத்தமா நம்ம குடிதண்ணி வாங்குறதுக்கு தான் உரிமை இருக்குதா? எஸ், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதாவது 1978 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தது. என்ன கேஸ் அப்படி பார்த்தா மேனகா காந்தி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதி வச்சிட்டாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமைகளை எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 21. ஓகே, சரத்து 21 தான் அந்த ஆர்டிகல். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தூங்குறதுக்கு உரிமை இருக்கு. ஓகேவா, உன்னுடைய அந்தரங்கம்னா வேற எதுவும் கிடையாது, உன்னுடைய பிரைவசி. ஓகே, உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி நீங்க சுத்தமான குடிநீர் பெறுறது, நீங்க வந்து பொது வெளியில நடமாடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 42 உரிமைகளை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. தூங்குறதுக்கான உரிமை, ஃபோன் பேசுறதுக்கான உரிமை, ஃபோனை ஒட்டு கேட்கறதுக்கு எதிரான உரிமை. ஓகே, உங்க ஃபோனை யாரையும் ஒட்டு கேட்க கூடாது உண்மையா சொல்ல போனா. ஓகே, இது எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்குது. ஓகே, அது என்ன சொல்றாங்கன்னா பிரிவு 21 பேசுறாங்க. ஓகே, அந்த கேஸ் முக்கியம். மேனகா காந்தி கேஸ் 1978. இதுல அதாவது குடிநீர் பெறுதல் முக்கியம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட். அதாவது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? முக்கியமான ஒரு போஸ்ட். ஓகேவா, ஆக்சுவலா எந்த ஒரு இடத்துல இருக்காத ஒரு மோசமான விஷயம் நம்ம ஜட்ஜஸ் இருக்கும். ஓகே, என்ன விஷயம் அப்படி பார்த்தா, இப்போ ஒரு ஐஏஎஸ் யாரை செலக்ட் பண்றா, யாரை அப்பாயிண்ட் பண்றா, அவனுக்குன்னு ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்குன்னு என்ன பண்றாங்கன்னா செலக்ட் பண்றா. ஒரு போலீஸ் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு எஸ்ஐனா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்றோமா? ஆனா இந்த ஜட்ஜஸ் இருக்காங்க பாருங்க, இந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்களாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க ஜட்ஜஸ் ஒரு 10 பேர் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்தியா இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் இந்தியா இருக்கக்கூடிய ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வேற யாரும் தலையிடக்கூடாதாமா. இப்படி இருந்தா என்ன ஆகும்? இப்ப நானா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸா இருக்க வச்சுக்கோங்க. என் பேர் விக்னேஷ் பட்டாரியா. ஓகேவா, பட்டாரியான் பேர் வச்சா தான் ஜட்ஜா இருக்க முடியும். ஓகே, அப்போ விக்னேஷ் பட்டாரியான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு நான் ஜட்ஜா இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் அந்த கொலிஜியத்துல மெம்பர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய சித்தப்பா பையன் அவனை என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணலாம்? நான் ஜட்ஜா உருவாக்குறான். என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன் நான் என்ன வாக்கலாம்? ஜட்ஜா மாத்தலாம். இதுதான் எங்க ட்விஸ்ட், இதுதான் நடக்கிற கூத்தே. ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய கொலிஜியம் விஷயம் ரொம்ப மோசமான விஷயம், நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
அவங்களுடைய ஜட்ஜஸ் அவங்களே நியமனம் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் அங்க வாரிசு உரிமை மாதிரி அப்பா பையன் பேரன் எல்லாருமே ஜட்ஜஸா இருப்பாங்க. இது ஒரு மோசமான விஷயம். இப்போ இந்த மாதிரி மோசமான விஷயம் இருக்கக்கூடாது. அதை நீக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. அது கடைசிக்கு பில்லா மாதிரி ஆக்டா மாறிடுச்சு. ஆனா என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணாங்க. 2014ஆம் ஆண்டு என்ஜாக் சொல்லிட்டு கரெக்டா 99வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 99 சட்ட திருத்தத்துல இனிமேல் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் ஜட்ஜில் இருந்து ஒருத்தர், பார்லிமெண்ட்ல இருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் பொதுமக்கள் இருந்து ஒருத்தர், இந்த மாதிரி காமனா வச்சு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒருத்தர் சார்பாக இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க உண்மை. ஆனா என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட் பவர் இருக்க நம்ம ஊர்ல, இந்த சட்டத்தை ஒரே ஜட்ஜ்மெண்ட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம், இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன ஒரு சின்ன டிஸ், நான் சொன்னது வந்து இந்த கொலிஜியம் என்ன பண்ணுவாங்கன்னா யார ஜட்ஜா போடலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஓகே, தேடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நான் சொல்றேன், நவீன் பட்டாரியா அப்படி இருக்காருன்னா அவர் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜட்ஜா போடணும்னு சொல்லிட்டு கொலிஜியம் சொல்லுவாங்க. ஆனா கையெழுத்து போடுறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் கையெழுத்து போடும். அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேடுறது யாரு, தேடுறது அந்த இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றது யாரு, குடியரசுத் தலைவர் சுயமான ஒன்றும் செய்ய மாட்டாருப்பா. பேருக்கு தான் குடியரசுத் தலைவர், பேருக்கு தான் அவர் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார், அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் படிப்போம். ஆனால் சுயமா எதுவுமே செய்ய மாட்டாரு. யாராவது பேச்சு கேட்டோம், ஒன்று பிரதமர் பேச்சு கேட்பாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கொலிஜியம் பேச்சை கேட்டுதான் முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ கொலிஜியம் ரொம்ப மோசமான விஷயம், நீக்கப்பட வேண்டிய விஷயம் இந்தியாவுடைய பாலிட்டியில். அடுத்து, which union territory has own elected legislative assembly, அதாவது எந்த யூனியன் பிரதேசத்துல தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது அப்படி கேக்குறாங்க. எல்லா கிட்டத்தட்ட 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த 8 யூனியன் பிரதேசத்துல எந்த யூனியன் பிரதேசத்துல எம்எல்ஏ, அப்புறம் எந்த யூனியன் பிரதேசத்துல சிஎம் இருக்கிறாங்க நீங்களே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில சிஎம் இருக்கிறாரா, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்ப டெல்லி இருக்கு, டெல்லி ஆப்ஷன் இருக்கா பாருங்க, இதுலயே போச்சு, செலக்ட் பண்ண முடியாது. ரைட், அப்படி இங்க வாங்க, இங்க வந்தீங்கன்னா எங்க வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க. ஓகே, எங்க அப்படி பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி இருக்காங்களா, சிஎம் இன்னைக்கு ரேட்ல ஒரு பேர் கூட பாத்தீங்கன்னா ரங்கசாமி. எஸ், ரங்கசாமி தான் சிஎம் இருக்கிறாரு. எம்எல்ஏ இருக்கிறாங்க. போன தடவை வந்து நாராயணசாமியா, நாராயணன் ஒருத்தர் இருந்தாரு, இப்போ வந்து ரங்கசாமி இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து சிஎம் இருக்கிறா, அப்ப ஆப்ஷன் இருக்குதா, எஸ் புதுச்சேரி, பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி இருக்குதா, அப்ப இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ மீதி இருக்கிற எல்லாமே யூனியன் பிரதேசம் தான். ஆனா அங்கெல்லாம் சிஎம், எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதுவுமே கிடையாது. இங்க இருக்குது, இன்னொன்று டெல்லி இருக்குது, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, ஜேஎன்கே அங்கதான் இருக்கு. ஆனா ஜம்மு காஷ்மீர் இன்ன வரைக்கும் எலெக்ஷன் நடக்கல, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 தான் இருக்கு மொத்தமே. ஆனா 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அடுத்து நான் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க, 44வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் எந்த உரிமை வந்து நீக்கப்பட்டது, 1978 44 சட்டத்தின் அடிப்படையில் எந்த திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை நீக்கப்பட்ட உரிமை எந்த உரிமை, சொத்து உரிமை. சொத்து உரிமை நீக்கியாச்சு, அது அடிப்படை உரிமை கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கதான் நீங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் நாளைக்கு இந்த ஊரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரோடு போடணும். நீ வந்து இல்ல எனக்கு இது என்னுடைய சொத்து, நான் சொத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல 1008 பேர் கேஸ் போட்டான். இப்படி கேஸ் போட்டு இந்தியாவோட டெவலப்மெண்டே நாசமா போச்சு. அதனால என்ன பண்றான்னா சொத்துரிமை எனக்கு கிடையாது, உனக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீ சொத்தை கொடுத்துதான் ஆகணும். அதுதான் சொத்துரிமை சொல்லுவாங்க. சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆக்சுவலா இதுதான் ஆர்டிகல் வந்து 31 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை, நான் இப்பதான் சொன்னேன், சட்ட பேரவைன்னு ஒன்று இருக்கு, சட்ட மேலவைன்னு 2 இருக்கு ஒவ்வொரு மாநிலத்தில். அதுல ஒரு சில ஸ்டேட்ல மட்டும்தான் சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்எல்சினே சொல்லுவாங்க, எம்எல்ஏ கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எம்எல்சி. ஆனா பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்ல இருந்தாலும் அவங்க எம்எல்ஏ தான். அப்போ எந்த இதுல வந்து சட்ட மேலவை இல்லாத மாநிலம் என்ன கேட்கிறாங்க, அப்ப மீதி 3 மாநிலம் இருக்குது. ஓகே, நான் எப்பவுமே ஒரு குழு வச்சுக்கோங்க, இந்த சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலம் எல்லாமே கொஞ்சம் பெரிய மாநிலமா தான் இருக்கும். ஓகே, அப்ப பெரிய மாநிலம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசக்கு இருக்குதா சட்டமேலவை இருக்குது, அப்ப இது வராது. பீகார்ல இருக்குது, அது ஒரு பெரிய மாநிலம் தான் இருக்குது, அங்கேயும் சட்டமேலவை இருக்குது. கர்நாடகாலையும் சட்டமேலவை இருக்குது. மத்திய பிரதேச பெரிய மாநிலம் தான், ஆனா எல்லாத்துக்கும் பொருந்தாது. மத்திய பிரதேச சட்டமேலவை கிடையாது. நீங்க மேப் படி கீழே இருந்து போனீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரால இருக்குது, அப்புறம் உத்தரப்பிரதேசம் இருக்குது, பீகார்ல இருக்குது, மத்திய பிரதேசம் கிடையாது. ஓகே, மொத்தம் ஒரு 7 மாநிலத்தில் மட்டும். ஜம்மு காஷ்மீர் இருந்தது, கேன்சல் பண்ணிட்டாங்க. Which of the chairperson of the National Human Rights Commission, அதாவது NHRC, மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவராக யார் இருப்பா அப்படி பார்த்தா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அவர் தான் தலைமையாக இருக்கணும் கண்டிப்பா.
ஏன்னா அவருக்கு தான் அந்த கேசஸ் தொடர்பான விஷயங்கள் தெரியும். ஒரு ரிட்டையர்டான பெர்சனோ அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்னவா இருக்கலாம் அப்படின்னா அதோடைய சேர்மன் தலைவராக கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். Who is regarded as the father of all India civil service? அதாவது அனைத்திந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? அதாவது இதுக்கு முன்னாடி ஐசிஎஸ் இருந்தது நம்ம போஸ்டிங் எல்லாத்தையும், இப்போதான் நம்ம என்ன மாத்திட்டோம், ஐஏஎஸ்ன்னு மாத்திட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பேரை மாற்ற சொல்லி நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான். அதனால தான் அவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் இண்டியா ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த பணிகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஏஎஸ் உடைய கோச்சிங் ஏரியா இருக்கும்ல, கோச்சிங்னா படிக்கக்கூடிய கிடையாது. ஐஏஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி மசூரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுப்பீங்க. ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த அகாடமியோட பேரே என்ன பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஐபிஎஸ் ட்ரைனிங். ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு ஹைதராபாத்தில் கதையை நான் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. ஐபிஎஸ்ல ஹைதராபாத்துக்கு தான் ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து ஹைதராபாத்தில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோடைய அகாடமியோட அந்த ஒரு ட்ரைனிங் அகாடமியோட பேர் என்ன? சர்தார் வல்லபாய் பட்டேல் ட்ரைனிங் அகாடமி தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி தான் அந்த ஹைதராபாத்தில். வீடியோ கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ட்ரைனிங் எப்படி நடக்கும் எல்லாமே சொல்லிவிடுப்பாங்க. ஓகே, ஏகப்பட்ட வித்தைகளை சொல்லிவிடுப்பாங்க. ஓகே, லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஐஏஎஸ்க்கு. அடுத்து ஹவு மெனி ராஜ்யசபா சீட்ஸ் இன் தமிழ்நாடு? ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கேள்வி ரீசெண்டாக கேட்கலாம். ஓகேவா, அதே மாதிரி எத்தனை லோக்சபா சீட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து லோக்சபாவுக்கு சீட்ஸ் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு சீட்ஸ் இருக்குது. லோக்சபா சீட்ஸ் எத்தனை சொல்லுவாங்க? 39 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு லோக்சபா எம்பி எத்தனை இருக்கு? 39. ஓகே, பாண்டிச்சேரியில் 1 சேர்த்து 40 சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் எலெக்ஷன் தான் பேசும்போது பண்ணுவாங்க, நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி 40க்கு 40 எடுத்தே ஆகணும் அடுத்த வருஷம் பேசுவாங்க. அப்படின்னு என்ன, 40 தொகுதி தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது, எம்பி தொகுதி எலெக்ஷன் நடக்க போகுது. 39 தொகுதி தமிழ்நாட்டிலையும், ஒரு தொகுதி எங்க பாண்டிச்சேரியிலும். 40 தொகுதியை வின் பண்ணிட்டா நம்ம தான் பெரிய கட்சியா இருக்கலாம் சொல்லுவாங்க. கலைஞருடைய சமாதியில 40க்கு 40 அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு காலத்தில். தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு. ராஜ்யசபாக்கு எத்தனை சீட்னா 18 சீட்டு. ஞாபகம் வச்சுக்கணும், ராஜ்யசபா எம்பி 18 சீட் இருக்கும். ராஜ்யசபா எம்பினா யார் தமிழ்நாட்டில்? எக்ஸாம்பிள் ஃபேமஸ் திருச்சி சிவா, அவர் தான் ஃபேமஸான ஒரு டிஎம்கேல இருந்து ஒரு எம்பியா இருக்கார். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் ஆந்தம். பாருங்க, நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் எல்லாம் எப்போ வந்து நிர்ணய சபையால் அடாப்ட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. என்ன டேட்ல அடாப்ட் செய்யப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 24 1950ஆம் ஆண்டு தான் தேசிய கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அடாப்ட் செய்யப்பட்டது அரசு நிர்ணய சபையால். நெக்ஸ்ட் 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி ரூல் வாஸ் brought in our country by 1975ஆம் ஆண்டு நம் நாட்டின் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார் அப்படி கேட்கிறாங்க. அவசர நிலை என்ன அப்படின்னா நாட்டுக்கு பெரிய ஆபத்து, போர், உள்நாட்டில் கலகம் இதெல்லாம் ஏற்படும் பொழுது அவசர நிலை கொண்டு வரலாம். அதுக்காக ஆட்சியில் இருக்குது ஆர்டிகல் 356 நேஷனல் எமர்ஜென்சிக்கு. ஓகே, அதான் 1975 யார் கொண்டு வந்தாங்க? நேரு இருக்கும்போது கொண்டு வந்திருக்கோம். ஓகே, 1975 யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், இந்திரா காந்தி கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு காலத்தில் இந்த எமர்ஜென்சி டைம்ல தூக்கி சிறையில போடப்பட்டார்கள். கலைஞர், முக ஸ்டாலின், வைகோ எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, ஏன்னா பேச்சுரிமை கிடையாது அந்த டைம்ல. யாராவது எதிர் பேசினா ஜெயில், அவ்வளவுதான். கொடுமையான ஒரு காலம். லாஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியல் விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்? எப்படி சார்? சட்டமன்றமே சட்டம் இயற்றுவதற்காக தான். சட்டமன்றம் வருஷம் ஃபுல்லா செயல்படுமா? வருஷம் ஃபுல்லா செயல்பட்ட எம்பி சும்மாவே நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தான் வரது கிடையாது. எம்எல்ஏ வாங்க, நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ டெய்லி வராங்களா? வரமாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கு போகணும், அங்க மினிஸ்டர் பக்கம் அதுன்னு சொல்லுவாங்க. சும்மாவே எம்எல்ஏ வந்து நம்ம ரெகுலரா வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த டைம்ல சட்டமன்றத்தை வருஷம் ஃபுல்லா நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும்? யாருமே தொகுதி பக்கம் எம்எல்ஏ போக மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தை ஒரு 2-3 தடவை கூட்டுவாங்க. மீதி நாட்கள்ல தொகுதி மேம்பாட்டுக்காக அவங்க வந்து வேலை செய்யணும். அப்ப அந்த டைம்ல சட்டமன்றம் கூடாத டைம்ல திடீர்னு அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்ப இன்னைக்கு தேவைக்கு திடீர்னு ஒரு சட்டம் தேவைப்படுது. என்ன சட்டம் திடீர்னு தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய புயல் அடிச்சுட்டு, ஓகேவா, அந்த புயலை வந்து ஒரு ஏதாவது சட்டம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டத்தை வந்து சட்டமன்றம் கூடாத டைம்ல போடணும்னா யாருக்கு பவர் இருக்கு? ஆளுநருக்கு பவர் இருக்கு. என்ன பவர் யூஸ் பண்ணி போடுவார்? ஆர்டிகல் 213 அந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி சட்டமன்றம் கூடாத டைம்லையும் அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படும். அதுக்கு இங்கிலீஷ்ல ஆர்டினன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எஸ், கேன் ப்ரோமுல்கேட் ஆர்டினன்ஸ். அவசர சட்டத்தை எப்போ போடுவாங்கன்னா ஆர்டிகல் 213 யூஸ் பண்ணி. இதோட இதுக்கு காலமெல்லாம் இருக்கும், 6 மாசம் தான், டெம்பரரி பீரியடாக இருக்கும். சரிங்களா? ரைட், 20 கொஸ்டின் பாலிட்டியில் தெளிவாக நம்ம படிச்சிருக்கிறோம்.
அடுத்து நம்ம ஐ திங்க் அடுத்த எபிசோட் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த ஹிஸ்ட்ரியில் நிறைய கதைகளோட, அடுத்த ஹிஸ்ட்ரியில் வந்து சுவாரஸ்யமான கதைகளோட நீங்கள் எதிர்பார்த்துறீங்க. சரிங்களா? அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். தேங்க்யூ.